தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, நம்ம எளிமையான யோகாசனங்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பத்த பத்மாசனம். பத்மாசன வரிசையில் தான் நம்ம ஆசனங்கள் பார்த்துட்டு வரோம். இந்த பத்த பத்மாசனம் அதாவது பள்ளி பருவத்திலேயே மாணவ செல்வங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பொதுவாகவே யோகாசனங்களை காலை மாலை 2 வேளையும் பயிற்சி பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில் 2 வேளை பயிற்சி பண்ண முடியாதவர்கள் அதிகாலையில் இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கும். நிறைய ஆசனங்கள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எளிமையான ஒரு 5 ஆசனங்களையே நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். 15 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்காக நமது மனதுக்காக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைய நாட்கள் முழுக்க நமக்கு ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பொதுவாக மாணவ செல்வங்களை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோள்பட்டை வலி வரும், கழுத்து வலி வரும், கை வலி வரும். காரணம், இன்றைக்கு நிறைய அவர்களுக்கு ஹோம்ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டு பாடங்களும் நிறையா இருக்குது. அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பேக் பார்த்திங்கன்னா அதுவும் அதிகமான சுமையாக இருக்கும். அப்போ இந்த பத்த பத்மாசனம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, கை வலி, இடுப்பு வலியை நீக்கக்கூடியது. நமது நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்கின்றது. அப்போ நமது உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை சரியாக வெளியேற்றிவிடும். நம்ம உள் உறுப்புகள் அனைத்துமே முக்கியமானது தான். இந்த பத்த பத்மாசனம் நமது தைமஸ் சுரப்பியை நன்றாக சுரக்க செய்கின்றது. அப்போ நமது ஹார்ட் ஃபங்க்ஷனிங் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 80-90 வயதுக்கு மேலே தான் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும். இப்போல்லாம் 12 வயசு 10 வயசு 8 வயதில் கூட ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்குது, ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிலைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசன வகைகளில் எளிமையான ஆசனங்களை நம்ம பயிற்சி பண்ணாலே நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளும் நன்றாக இயங்கும். குறிப்பாக பத்த பத்மாசனத்தில் பார்த்திங்கன்னா இதயம் பாதுகாக்கப்படுகின்றது. இப்போ நிறைய பேருக்கு டிபி இருக்குது, சளி தொந்தரவு இருக்கின்றது. அந்த சளி உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பத்த பத்மாசனம் லங்ஸினுடைய கெப்பாசிட்டியை நன்றாக விரிவடைய செய்கின்றது. எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. நமது உடலை பயன்படுத்தி நமது உள்ளத்தை பயன்படுத்தி நாம் எளிமையான ஆசனத்தின் மூலமாக, ஆசனம் அப்படின்னா நிலையான இருக்கை, உடலை பல வகைகளில் வளைக்கின்ற பொழுது அந்த உள் உறுப்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கின்றது. ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம் 5 நிமிடம் தான். இந்த பத்த பத்மாசனத்தை ஒவ்வொருவரும் பயின்றிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக காசநோயின்னு சொல்லக்கூடிய டிபிக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு தோள்பட்டை வலி இருக்கின்றது. அந்த தோள்பட்டை வலியினுடைய காரணத்தினால் பார்த்திங்கன்னா நிறைய பெல்ட் போடுவாங்க, கழுத்தில் பெல்ட் போடுவாங்க. என்ன பல வகையான மருந்துகள் எடுத்தாலும் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறணும். அப்போ நம்ம உடம்பில் கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்தது தான் யோகாசனம். இந்த யார் ஒருவர் யோகாசனத்தை செய்கின்றார்களோ அவர்கள் உடலிலும் சரி மனதிலும் சரி கழிவுகள் நிச்சயமாக தங்காது. அப்போ அந்த உடல் உள்ளுறுப்புகளும் நன்றாக இயங்கணும். நம்ம உடம்பில் 3 வகையான ஓட்டங்கள், இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கணும், மூச்சோட்டம் நன்றாக இருக்கணும், வெப்ப ஓட்டம், இந்த உஷ்ணத்தினுடைய தன்மை நன்றாக இருக்கணும். இந்த ஆசனம் வாதம், பித்தம், சிலேத்துமம் அந்த 3ஐயுமே, காற்று, உஷ்ணம், அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற நீரினுடைய தன்மை, இந்த 3மே ஒரு மனிதனுடைய உடலில் எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு இருக்க செய்கின்றது. அப்போ நாம் இந்த பத்த பத்மாசனத்தை தினமுமே பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு சற்று உயர்நிலை ஆசனம்னு சொல்லலாம். உங்களுக்காக அதனுடைய ஒவ்வொரு நிலையும் அந்த டெக்னிக் உங்களுக்கு சொல்லித் தருவோம். அதுபடி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா 1 மாதத்தில் நிச்சயமாக இந்த ஆசனம் முழுமையாக பயிற்சி செய்ய முடியும். குறிப்பாக பள்ளி மாணவ செல்வங்களை பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், மனம் சுறுசுறுப்பாக இருக்கும், மிக இளமையோடும் உற்சாகத்தோடும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிற பாருங்க, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு அவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. நேர்களே, யோகத்தினுடைய தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அஷ்டாங்க யோகம்னு 8 படிகளை கொடுத்துருக்கிறாரு. அதில் 3வது படி தான் யோகாசனம். அதில் எளிமைப்படுத்திய ஆசனங்களை, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஆசனங்களை நமது சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்குகின்றோம். இப்பொழுது இந்த பத்த பத்மாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை
தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ பத்த பத்மாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஆசனம் செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. இந்த பத்த பத்மாசனம் செய்யணும் அப்படின்னா இதனுடைய ஒவ்வொரு நிலையாக நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக கவனித்துக்கோங்க. 2 முறை உங்களுக்கு செய்து காண்பாங்க. இப்போ பொறுமையாக ஒவ்வொரு காலாக நீட்டிக்கோங்க. நிதானமாக முதல்ல ஒரு கால் நீட்டிக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக நீட்டிக்கோங்க. இப்போ ஒரு காலை மட்டும் பொறுமையாக மாட்டிங்க. இப்போ ஒரு கையை பின்னால் மெதுவாக திருப்பி அந்த கால் பெருவரில் தொடுவதற்கு முயற்சி செய்யவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அந்த கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. காலை பொறுமையாக நேராக நீட்டிக்கொள்ளவும். மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள். இப்போ அதேபோல் அடுத்த காலை பொறுமையாக நிதானமாக அந்த காலை மேலே தொடைமேல் வச்சுக்கோங்க. நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ கை மாற்றி அந்த கையினுடைய உதவியோடு அந்த காலை பிடிக்க முயற்சி செய்யுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. காலை பொறுமையாக நீட்டிக்கோங்க நிதானமாக. இப்போ இந்த மாதிரி 2 முறை 3 முறை காலை மாற்றி மாற்றி பயிற்சி பண்ணணும். இப்போ ஆசனத்தினுடைய முழுமை நிலைக்கு போகிறாங்க. பத்மாசனம் போடுங்க. மெதுவாக ஒரு கால், அடுத்த காலை பொறுமையாக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்போ கைகளை மாற்றி பொறுமையாக பிடிப்பதற்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கையினால் அந்த காலும், அந்த கையினால் அந்த காலும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ஒவ்வொரு கையாக பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கை பொறுமையாக. 2 கையும் சின்முத்திரை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ இந்த ஆசனத்திலேருந்து எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக ஒரு காலை நிதானமாக ஒரு கால் எடுத்துக்கோங்க. கால் நீட்டிக்கொள்ளுங்கள். அடுத்த காலை பொறுமையாக நீட்டிக்கொள்ளுங்கள். கால்களை முன்பும் பின்புமாக இவ்வாறு ஏதாவது ஒரு பிடிப்பு இருந்தாலும் ரிலீஸ் ஆயிரும். இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இப்போ இந்த ஆசனம் செய்ததை பார்த்தோம். இந்த ஆசனம் ஒரு உயர்நிலை ஆசனம் தான். அதனால தான் உங்களுக்கு இதனுடைய முதல் நிலை 2ஆம் நிலையை செய்து காண்பித்தோம். உடல் லீனாக இருக்கிறவங்க ஈஸியாக இந்த ஆசனத்தை கை மாற்றி பிடிச்சிருவாங்க. உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒவ்வொரு கால்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காலை மெதுவாக நீங்கள் மேலே எடுத்து போட்டுட்டு அந்த கையை மாற்றி அந்த காலை பிடிக்கணும். அதை போல் 3 முறை நீங்கள் தினம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் காலை மாற்றிக்கிடணும். அடுத்த காலை மாற்றிட்டு அடுத்த கையினால் அந்த காலை மட்டும் பிடிப்பதற்கு முயற்சி பண்ணணும். இவ்வாறு வலது கால் இடது கால் மாற்றி மாற்றி நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு தசைகளும் இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு தசைகளும் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வாறு ஒரு 15 நாட்கள் பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் பத்மாசனம் போட்டிங்கன்னா ஈஸியாக கைகளை மாற்றி அந்த 2 காலையும் பிடிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இதய தசைகள் லங்ஸ் நன்றாக விரிவடையும். யாராருக்கெல்லாம் சைனஸ் இருக்கின்றதோ ஆஸ்மா இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணிங்கன்னா இதயம் பாதுகாக்கப்படும். அந்த சைனஸ் நிச்சயமாக நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நமக்கு ஒற்றை தலைவலி நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இந்த ஆசனத்தின் மூலமாக கிடைக்கின்றது. முதுகுத்தண்டு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இந்த ஆசனத்தில் நன்றாக கிடைக்கின்றது. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தோள்பட்டை வலி வராது, கழுத்து வலி வராது, பெண்களுக்கு இடுப்பு வலி வராமல்
வளமாக நலமாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான பலன்கள் இந்த ஒரு ஆசனத்தில் இருக்கின்றன. நேயர்களே, இந்த ஆசனங்களை காலை மாலை 2 முறை நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. இந்த ஆசனம் செய்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 5 நிமிடம்தான். ஆனால் இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. மருத்துவருக்கும் மருத்துவர் யோகா அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நமது உடம்பில் கழிவுகள் தங்காமல் இருக்கும், மலச்சிக்கல் வராமல் இருக்கும், வளமாக நலமாக வாழலாம். ஒவ்வொருவரும் இந்த ஆசனங்களை பயின்று நலமாக வாழுங்கள். நேயர்களே, நாளை மீண்டும் ஒரு எளிமையான ஆசனம் அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.